ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனை டார்கெட் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஏன் பர்டிகுலரா வந்து நயினார் நாகேந்திரனை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நயினார் நாகேந்திரனுடைய இமேஜை டேமேஜே பண்ணியிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா, மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் எழுதுது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், அன்னைக்கு மோடி வந்தார்ல, அன்னைக்கே நான் என்ன பண்ணிருப்பேன், அவரை சந்திக்கிறதுக்கு நான் நேரம் வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா எனக்கு தெரியாம அவர் என்ன பண்ணிட்டாரு, கடிதம் எழுதிட்டாரு. எனக்கு அந்த விஷயமே தெரியாது அப்படின்னு நான் சொன்னாரு. அப்ரூவல் ஆனார். எனக்கு ஒத்துக்கிறப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் ஓப்பனாவே சொன்னார். ஆனா இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை பழைய ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி என்ன பண்ணாங்க நினைச்சிட்டு அவர் மேல பழியத்திக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. எது பேசினாலும் என்ன பண்ணுவாரு, சைலண்டா இருப்பாரு. பாஜகவுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாரு, சைலண்டாவே போவாரு. பாஜகவை எதிர்த்து பேச மாட்டாரு. பாஜக தன்னுடைய கருத்துக்கு மீறி அவர் கருத்து சொல்ல மாட்டாரு. பாஜக என்ன சொல்லுதோ, பாஜக தலைவர்கள் என்ன சொல்றார்களோ அதற்கு ஏத்தாது போல என்ன பண்ணுவாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சு பழைய ஓபிஎஸ் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிறவர் வந்து உருமாறி நிக்கிறாரு, வேற மாதிரி ஒரு ஓபிஎஸ் நிக்கிறார். இந்த ஓபிஎஸ் நீங்க கிட்ட கூட நெருங்க முடியாது, அடிச்சு தூக்கி கிளப்பிடுவா போல. அந்த ரேஞ்சில் என்ன பண்ணிருக்காரு இந்த ஓபிஎஸ் அவர்கள், உருமாறி நிக்கிறாரு, அவதாரம் எடுத்து நிக்கிறாரு. நானா நீயா பாத்துருவோம் வாப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப இருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். அந்த மனப்பான்மையிலேயே நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிட்டாரு, ஐயா ஓபிஎஸ் மேல பழிய போட்டார். இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சும்மா இருப்பாரா? அது எப்படிப்பா, நான் வந்து லெட்டர் எழுதிட்டேன், செய்தியாளர்களிட்ட சொல்லிட்டேன், டிவி விளம்பரங்கள் எல்லாத்திலயும் போட்டுட்டேன். ஒரு பாஜக தலைவர் நாலேஜ் இல்லாம அந்த தலைவருடைய டெல்லி தலைவரை நான் எப்படி சந்திக்கிறது அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தொண்டை கூட பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் வந்து சந்திக்க போறாங்கன்னா, இப்போ ஒரு வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் சந்திக்க போறாங்கன்னா டைரக்டா மாவட்ட செயலாளர் சந்திக்க முடியாது. அந்த வட்ட செயலாளர் என்ன பண்ணணும், பகுதி செயலாளர் கிட்ட கேட்கணும். பகுதி செயலாளர் கிட்ட கேட்காம டைரக்டா மாவட்ட செயலாளர் கிட்ட போயிட்டாங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. சோ இது கட்சியோட கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தெரியாம கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாரு. ஒரு மாநில தலைவரை ஆலோசனை இல்லாம, மாநில தலைவர் நாலேஜ் இல்லாம ஒரு டெல்லி தலைவரை எப்படி சந்திக்க முடியும், ஒரு பிரதமரை எப்படி சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஏன்னா ஐயா வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிருக்கிறாரு. நம்ம மேல நாலு பின்ன யாரும் வந்து குறை சொல்லிடக்கூடாது. குறை சொல்லிட்டா இந்த அத்தாச்சி காமிச்சிக்க பிடிச்சிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுற அளவுக்கு ஐயா என்ன பண்ணிருக்கு, எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்காரு, லீகலா பண்ணிருக்காரு. இப்போ நயினார் நாகேந்திரன் ஐயா மேல ஓபிஎஸ் அவர்கள் மேல என்ன பண்ணிருக்கிறாரு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், அவர்கிட்ட வந்து என்ன பண்ணிருப்பேன், மோடி கிட்ட டைம் கேட்டு நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு. இது தவிர்த்துட்டு நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாருன்னா, நான் ஓபிஎஸ்க்கு கால் மேல கால் பண்ணேன், அவர் வந்து ஓகேனா நான் இப்போ கூட 26ஆம் தேதி மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ யாருப்பா வாங்கி தர்றதுக்கு? கேள்வி கேட்க தோணல. நீ யாரு முதல்ல வாங்கி தர்றதுக்கு? இப்போ ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு டெல்லி பாஜக என்ன பண்ணிருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. நடுவில் இவரால ஊடால வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிரெடிட் வாங்கிறதுக்கு நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாரு, செயல்படுறாரு. ஓகே, அவங்க கட்சி பிரதமர், அதனால அவர் வந்து இங்க மாநில தலைவரா இருக்கிறாரு, அவர் வந்து செயல்படுறதுல எந்த ஒரு தப்பு இல்லை. ஆனா இங்க ஐயா மேல தவறான செயல்கள், தவறான குற்றச்சாட்டுகளை நயினார் நாகேந்திரன் அடுக்கடுக்கா வச்சிருந்தாரு. பொறுத்து பொறுத்து பார்த்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். எப்பா நீ பொய் சொல்ற, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்புல, பொங்கி எழு மனோகரா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு, பொங்கி எழுந்துட்டாரு. என்னன்னா வாட்ஸ்அப் மெசேஜோட காமிக்கிறார். 24ஆம் தேதி இங்க பிரதமர் வராருன்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காரு, மெசேஜ்ல அனுப்பியிருக்காரு. 2 நாள் முன்னாடியே மெசேஜ்ல அனுப்பியிருக்காரு. இங்க பாருங்க, நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், மோடி அவர்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு டைரக்டா நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அந்த மெசேஜ் இவர் பார்த்திருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே காமிக்கிறார். இது தவிர்த்துட்டு நயினார் நாகேந்திரனுக்கு போனும் பண்ணல, அவர் போன் பண்ணி என்கிட்ட எதுவுமே பேசவும் இல்லை அப்படின்ற தகவலை கொடுத்திருக்காரு. பாஜக எந்த அளவுக்கு வாய்ஜாடலங்கள் பண்ணி எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க ஐயா நயினார் நாகேந்திரன் இந்த அளவுக்கு இறங்கிட்டாரே அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதிமுக நயினார் நாகேந்திரனுடைய பேர் புகழ் எந்த அளவுக்கு இருந்தது, பாஜகவுக்கு வந்துட்ட பிறகு இதே நயினார் நாகேந்திரனுடைய பேர் புகழ் எந்த அளவுக்கு செதறி இருக்கு அப்படின்றத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா பாஜகக்குள்ள வந்துட்டாலே எல்லாரும் இப்படிதான் போல இருக்கு. அந்த ஒரு ரேஞ்சில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க அதிமுக இருக்கிற வரைக்கும் ஐயா எந்த அளவுக்கு இருந்தீங்க, எந்த அளவுக்கு கொடி கட்டி பிறந்தீங்க, பேர் புகழ இருந்தீங்க. ஆனா பாஜக வரும்பொழுது பாஜகவே நீங்க மாறுறதுனால இப்போ உங்களுடைய அப்படி சொல்றது பொய் பித்தலாட்டங்கள்ல வெளியே வர ஆரம்பிச்சது. அதுவும் இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, வெட்ட வெளிச்சமா காட்டுறாரு. நீங்க எந்த அளவுக்கு பொய்களை சொல்லிக்கிட்டு குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க.
இது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காட்டுந்து நயினார் நாகேந்திரன் டார்கெட் பண்ணி அவரை வந்து அசிங்கப்படுத்தின கேவலப்படுத்தினால பாஜக எந்த அளவுக்கு ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை பொய்களை சொல்லுது பாருங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா போட்டிருக்கு. இப்போ ஐயாவுக்கு வந்து ஒரே டார்கெட் யாருன்னா பாஜக தான், யாருமே இல்ல அப்படின்னு ஒரு ரேஞ்சில. இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணிருக்காங்க, வரிஞ்சு கட்டுறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் நிதானமா போகணும். எத்தனை வருஷம் நிதானமா போறது? 7 வருஷமா என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க, உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க, நிதானமா இருந்திருக்கிறாங்க, வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. பாஜக எதுனா பண்ணுன்னு 7 வருஷம் நிதானமா இருந்தது உங்களுக்கு போதாதாக்கா? இப்போ பாஜகவை திருப்பி அடிக்கிற அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுனால இப்ப பாஜக என்ன பண்ணுதுன்னா ஐயா ஓபிஎஸ் மேல கெடுகிடுகிடுன்னு இத்தனை வருஷம் அவர் வாயை திறக்காம உங்களுக்கு எதிர்த்து சொல்லாம நீங்க எவ்வளோ குற்றச்சாட்டுகளை பண்ணிருக்கீங்க, எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஓர வஞ்சனைகள்லாம் பண்ணிருக்கீங்க. அப்பெல்லாம் அந்த மனுஷன் சும்மா தானே இருந்தாரு, உங்களை எதிர்த்து என்ன கேள்வி கேட்டாரா? இல்ல. ஆனா இப்ப உங்களை எதிர்க்கிறோம், உங்க கூட்டணியில இருந்து வெளியே வரோம், உங்களை எதிர்க்கிறோம், உங்களை தோல் உரிச்சு காட்ட போறோம் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்த உடனே இப்ப பாஜக எல்லாருமே என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராகவே வரிஞ்சு கட்டின்னு வராங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பண்ணது தப்பு அப்படின்னு அக்கா ஒத்துக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் இப்படி பேசியிருக்க கூடாது, ஐயா ஓபிஎஸ் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து ஏற்படுத்த கூடாதுன்னு அக்கா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிற வேகத்திலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் என்ன பண்ணிருக்காரு, நிதானமா செயல்பட்டு. அந்த மனுஷன் நிதானமான மனுஷன் தான், எதுவா இருந்தாலும் பொறுமையா என்ன பண்ண போற செயல்படுவார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையே இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு மாதிரி அதிரடியான முடிவு எடுக்க வச்சிருக்கீங்கன்னா அப்ப பாஜக எந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுல நயினார் நாகேந்திரன் கிட்ட செய்தியாளர் சந்திப்புல கேட்கறாங்க, ஐயா நயினார் நாகேந்திரன் ஐயா நீங்க இது மாதிரி சொன்னீங்க, ஓபிஎஸ் வந்து எனக்கு தெரியல, அவர் லெட்டர் என்பது எனக்கு தெரியல, என் நாலேஜுக்கு கொண்டு வரல, எனக்கு போன் பண்ணல, நான் போன் பண்ணேன், அவர் வந்து எடுக்கல அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது எல்லாத்தையும் மறுத்து இருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜ் போது கொண்டு காட்டுறாரு, உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன், மோடி வரதுக்கு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், நான் அது மாதிரி சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா நீங்க எந்த ரெஸ்பான்ஸ் ரிப்ளை கொடுக்கல அப்படின்றது எல்லாமே காட்டுறாரு. அது மாத்திரம் நீங்க போனே பண்ணலன்னு சொல்றாரு. என்னதான் சார் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்ல வராரு. பக்கத்துல அண்ணாமலை அண்ணன் நைஸா என்ன பண்றாரு, அண்ணே அப்புறமேட்டு பாப்பனே, அப்புறமேட்டு பேசிப்பனே, போலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வகையா மாட்டிக்கிட்டாங்க. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்காக அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, பொத்தனா போல என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. சரத்குமார் பக்கத்துல இருக்காரு, அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவரு விழிப்புதுங்கி நிக்கிறாரு. ஏன்னா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பாஜக தலைவர் பொய் சொல்றார், பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார், ஒரு மனுஷன் மேல அபாண்டமான பொய்களை சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க இமேஜை கெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐயா சும்மா இருப்பாரா? நயினார் இமேஜே என்ன பண்ணிட்டாரு, காலி பண்ணிட்டாரு. இப்போ நயினார் இமேஜ் மட்டும் இல்ல, கூட சேர்ந்து பாஜக இமேஜும் என்ன பண்ணிச்சு, காலி ஆயிடுச்சு. இதுதான் பாஜக. ஒருத்தருங்க மேல பிடிக்கலன்னா பொய் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க, பொய்கள் அள்ளி தூவாங்க அப்படின்றதுக்கு பாஜக ஒரு சிறந்த உதாரணம். அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் என்ன பண்ணிருக்காரு, வெட்ட வெளிச்சமா போட்டிருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். உண்மையிலே நயினார் நாகேந்திரனுக்கு இந்த குற்றச்சாட்டுகளை உண்மைதான், நான் ஓபிஎஸ் மேல வச்ச குற்றச்சாட்டுகளை உண்மைதான் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தடுத்திருந்தாலும் செய்தியாளர்கள் முன்னாடி நின்று என்ன பண்ணிருக்கணும், பதில சொல்லிட்டு போயிருக்கணும். அண்ணாமலை அவர்கள் நைஸா என்ன பண்றாரு, எங்க இன்னும் வகையா மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா என்ன பண்றாரு, அவரை கூட்டிட்டு போறாரு. ஆனா இருந்தாலும் நயினார் என்ன பண்றாரு, அப்புறமேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. உண்மையிலே நயினார் நாகேந்திரன் மேல தப்பு இல்ல, அவர் சொன்ன குற்றச்சாட்டு, அது ஓபிஎஸ் அவர் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுகள், காமிச்ச வாட்ஸ்அப் ஆதாரங்கள் எல்லாமே பொய் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், செய்தியாளர் சந்திப்புல பேசி அதை கிளியர் பண்ணிருக்கணும், சார்ட் அவுட் பண்ணிருக்கணும். ஆனா இங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாரு, நைஸா நழுவிட்டு போறாரு. அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப்ல காட்ட வேணாம், அறிக்கை கொடுங்க, அதாவது சாட்சிகளை கொடுங்க, லெட்டரை கொடுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே காமிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன சார் உங்களுக்கு ஆதாரம் வேணும், இதுக்கப்புறம் என்ன சார் உங்களுக்கு அறிக்கை வேணும், உங்களுக்கு எந்த டைம்ல அனுப்புனாரு, எந்த டேட்ல அனுப்புனாரு, என்ன மெசேஜ் அனுப்புனாருன்றத எல்லாமே ஆதாரமா காட்டிட்டாரு. சும்மா வந்து அவர் வந்து இது போதாது, இது அதுதான் சொல்றேன்னு, பாஜகவுக்கு இதே வேலையதான் போச்சு. கீழடி விவகாரத்துக்குங்க எல்லா ஆதாரத்தை எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க, எனக்கு இன்னும் ஆதாரம் வேணும், இந்த கீழடிய அகழ்வாராய்ச்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம், எங்களுக்கு இன்னும் ஆதாரம் வேணும். இதுதான் பாஜக. அவங்க மேல ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை நம்ம நிரூபிச்சுட்டோம்னா அவங்க வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, அவங்க வந்து தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க, அதுக்கு ஆதாரத்தோட நம்ம வந்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு இன்னும் வேணும், அதை என்ன பண்ணுவாங்க, கடந்துதான் போவாங்களே கண்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மனநிலைமை பாஜகவுக்கு இல்ல, பாஜக இருக்கிறவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்றதான் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் பாஜக தலைவர்களை தோலுரித்து காட்ட என்ன பண்ணிட்டாரு, முன் வந்துட்டாரு. இது வரைக்கும் 7 வருஷமா என்ன பண்ணாரு,
பாஜகவுக்கு கீழே என்ன பண்ணாரு, இருந்துட்டாரு. இதுக்கப்புறம் பாஜகவை விடுறதா இல்லப்பா, பாஜக தலைவர்களை தோல் உரித்து காட்டுவேன், நயினார் நாகேந்திரன் இமேஜை டேமேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முழு மூச்சா இறங்கி ஆதாரத்தோட காமிச்சிருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம உண்மையா நோட் பண்ணி பார்க்கிறோம். ஏன் ஓபிஎஸ் அவர்கள் நயினாரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது இன்னைக்கு நேத்துக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது இல்ல. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக இருந்தார்ல, அப்பவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களும் முக்குளத்தூர் சேர்ந்தவர் தான். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் தான். ஜெயலலிதா இருக்கும் பொழுது நயினார் நாகேந்திரனை ஓரம் கட்டணும் அப்படின்னு நினைச்சவங்க இவங்க 3 பேர். இவங்க 3 பேர் மேல அதிமுக இருக்கும் போதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிருப்தியில இருந்தார். ஆனா ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமையை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்தாரு. அமைச்சர் பதவியை புடுங்கதா இருக்கட்டும், மாவட்ட லெவல்ல புடுங்கதா இருக்கட்டும், தங்களை ஓரங்கட்டி வைத்ததே இந்த 3 பேர் தான் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அப்பவே என்ன பண்ணாரு, இருந்தாரு. அது ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அப்பவே நம்பிட்டாரு, இவங்க 3 பேர் தான் நம்மள ஓரங்கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இருந்தாரு. சோ ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு நயினார் நாகேந்திரனுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்ல அப்படின்னும் பொழுதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வராரு. பாஜக வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எதிர்க்கிறாரு. ஓபிஎஸ்ஸையும், டிடிவி தினகரனையும், சசிகலாவையும் எதிர்ப்பு நிலையில வந்து என்ன பண்றாரு, எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க அதிமுக பாஜக கூட்டணி வருது, நிறைய கொலாபரேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு முடிவுக்கு வராரு. என்னன்னா இபிஎஸ் கூட கை சேர்க்கிறாரு. சோ அண்ணாமலை அவர்கள் எப்படி ஓபிஎஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டாரோ, நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் தான் பக்கத்துல வச்சுக்கின்னு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா 3 பேர் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில அரசல் புரசல தகவல் வந்தது. அதன் அடிப்படையில ஐயா ஓபிஎஸ் அவர்களை டார்கெட் பண்ணாரு நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. சோ அதனால இப்போ ஒரே சமுதாயத்தை சேர்ந்தாலும் இவங்க நமக்கு எதிரி அப்படின்னு நயினார் நாகேந்திரன் இவங்க 3 பேரை நினைச்சாரு. இவங்க 3 பேரை நினைச்சாங்க, தென் மாவட்டங்கள்ல தங்களை மீறி யார சக்தியா வந்துடக்கூடாது, தென் தமிழகத்துல நயினார் நாகேந்திரன் வச்சு பாஜக ஒரு பெரும் பிளான வந்து என்ன பண்றாங்க, போடுறாங்க. முக்குளத்தோர் வாக்குகளை தான் இழுத்துக்கலாம் அப்படின்னு, அது நயினார் நாகேந்திரன் மூலமா முக்குளத்தோர் வாக்குகளை நம்ம இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு மிகப்பெரிய பிளான போட்டுது. சோ அந்த பிளான சுக்குநூறு ஆக்கணும், இந்த பிளான உடைக்கணும், அது எப்படி தங்களை மீறி வந்து வந்துட முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, நயினார் நாகேந்திரனை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். எதிர்த்து டேமேஜ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரனுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. பொய்களை சொல்லுகிறார், பொய்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் பரவிருச்சு. இதுதான் உண்மை. நயினார் நாகேந்திரன் அதிமுக இருக்கிற வரைக்கும் என்னதான் நம்மளுக்குள்ள விரோதி இருந்தாலும் நம்மள ஒரே கட்சி சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் வேறு கட்சியானவர், ஆனா சமுதாயத்துக்கே நீங்க எதிரியா நிக்கிறீங்க அப்படின்ற ஒரு பார்வையில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி தினகரன், சசிகலோட பார்வைகளும் இருக்குது. சோ அதன் அடிப்படையில கூட நயினார் நாகேந்திரனை எதிர்க்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் முன் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையிலும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுதாரித்து கொண்டார், அவ்வளவுதான். இதுதான் நம்ம ஸ்டாண்ட் அப்படின்றது, சுதாரித்து கொண்டார். மோடி அவர்கள் அழைப்பு கொடுத்தும் அந்த அழைப்பு என்ன பண்ணிருக்காரு, ஏத்துக்காம என்ன பண்ணிருக்காரு, தள்ளி விட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரனை தோலுரித்து காமிச்சிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் பொய் சொல்றாரு, பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, அதற்கான ஆதாரம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஐயா ஓபிஎஸ் ஆதாரத்தை காமிச்சிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.